Vanakkam Geeks. Idu verum news illa enga heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் viewers, welcome back. ஸோ இந்த வாரத்துக்கு ஓரளவுக்கு ஏதாவது டீல்ஸ் இருக்குமான்னு பார்த்தா வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒன் ப்ளஸ் டீல்ஸாக அனுப்பி வச்சிருக்கான்ப்பா. ரெட் ரஷ் டேஸ்னா என்னடா? ரெட் ரஷ் டேஸ் சேல். போன வாட்டி இதே தான் போட்டாங்க. அது திருப்பி போடுறாங்க அதே சேல். போன வாட்டினா போன வருஷமா இல்லை இந்த மாதம்? போன வாரமா 2 வாரத்துக்கு முன்னாடி. அடா பாவிகளா, மனசாட்சியே இல்லையாடா. 2 வாரத்துக்கு முன்னாடி இதே போட்டாங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் ஆஃப் ரெட் ரஷ். ரிட்டர்ன், ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், மம்மி ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரி அதே போட்டு அதே ஆஃபர் வந்து திருப்பி போட்டிருக்காங்க. ஓ, அதே ஆஃபர் தானே வச்சு, அதுவும் மாறல. அதே மாதிரி தான் இருக்குது. OnePlus 13 5,000 பேங்க் டிஸ்கவுண்ட்டு. 12 4,000 இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட்னா சும்மாவே 30,000 கீழெல்லாம் பார்த்தோமே. அப்போ அதுலேருந்து ஒரு 4,000 கம்மி. இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட்டு, டெம்பரரி ட்ராப், அதான் அந்த 30,000 அதில் அதான் 8,000 போட்டிருக்காங்க. செலக்ட் பேங்க்ஸு. அதுக்கப்புறமா டெம்பரரி ப்ரைஸ் ட்ராப் ஆன் செலக்ட் பேங்க் டிஸ்கவுண்ட். சூப்பர். 12க்கு வந்து 4,000, 12 வந்து 3,000. ஸோ அதை தவிர அந்த நார்மல் டிஸ்கவுண்ட்டு. நார்டு 4க்கு வந்து 1,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 4,000 பேங்க் டிஸ்கவுண்ட்டு. நார்டு C4க்கு வந்து டெம்பரரி டிஸ்கவுண்ட் 1,000 ரூபா. அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 2,000 ரூபா C4க்கு. C4 லைட்டுக்கு வந்து 1,000 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் OnePlus Pad 2 2,000 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட்டு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குது Pad 2க்கு. Pad Goக்கு வந்து 2,000 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட்டு, 1,000 ரூபா ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டு. அதுக்கப்புறம் நோ காஸ்ட் EMI இதெல்லாம் இருக்குது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருவாங்க. சூப்பர் சூப்பர். சும்மா அதான் நீ சொல்ல வந்து அமேசானில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது OnePlus Watch 2க்கு 3,000 ரூபா பேங்க் டிஸ்கவுண்ட்டு, 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டு. வாட்ச் 2Rக்கு வந்து 2,000 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 1,000 ரூபா வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பர். அதுக்கடுத்து OnePlus Buds Pro 3 இதுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா? 1,000 rupees டிஸ்கவுண்ட்டு, 1,000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட்டு. அப்போது 10,000 ரூபா. 1,199 தான் அதோட லான்ச் ப்ரைஸு. ஓகே, அப்போ 10,000 ரூபாய்க்கு தவிர வந்து நார்டு பட்ஸ் 3 Pro வந்து 4,500 ரூபா விற்குதுன்னு நினைக்கிறேன்ல. நார்டு பட்ஸ் 3 Pro 2,700 ரூபாய்க்கு பார்த்தேன். நார்டு பட்ஸ் இல்லை, OnePlus Buds 3 அது 4,700. 4,500 அது 4,500 இப்போ. அப்போ பரவாயில்ல, சூப்பர். நான் தான் பார்க்கும்போது 4,700 அப்படிலாம் பார்த்தேன். 4,500க்கு டியூவல் டிரைவர் நல்லாயிருக்கும். சார் நார்டு பட்ஸ் 2R, நார்டு பட்ஸ் 3, அப்புறம் புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 இதுக்கெல்லாம் வந்து ஆஃபர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது போட்டிருக்காங்க மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இருந்துக்கிட்டே ஓகே டீல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டினியூஸாக எல்லா இதுலேயும் சேலு. ஸோ OnePlus வெப்சைட்டு, ஆப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரு, அமேசானு, ரிலையன்ஸ் டிஜிட்டல், குரோமா, விஜய் சேல்ஸ், பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சேல் இருக்குது அப்படின்னு போட்டு. சூப்பர். அப்போ OnePlus ரிலேட்டடாக நிறைய டீல் இருக்குது. அவ்வளோதான், கரெக்டா? சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட் எடுக்கிட்டா. சுகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, S25 60Kக்கு ஆர்டர்டு வித் கார்பரேட் ஆஃபர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். கரண்ட்லி M51 வாட்ஸ் ஒர்த் அட்னு கேட்டிருக்காரு. அதை தவிர 1 year விட்டு என்னால் விலகி இருக்க முடியல. நான் வந்து ஆப்பிளுக்கும் போக ட்ரை பண்ணிட்டேன், கூகுளுக்கும் ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கெலாம் போக எனக்கு மனசே வரல. சைனீஸ் சுத்தமாக தொடறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இந்த UI ஒன்றத்தை வச்சு என்னை முடிச்சு விட்டாங்க. எல்லாரையுமே கிட்டத்தட்ட சாம்சங் வந்து இந்த UI வச்சு மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஃபேக்ட் என்னென்னா, 60,000 சைனீஸ் பிராண்ட்ஸ். ஆமாம், க்ரீன் லைன் இஷ்யூ, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து அப்பப்போ மனக்கசப்பு கொடுத்தாலும் கூட நான் சாம்சங் விட்டு விலகலைன்ன மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஆனால் இப்போ M51 வந்து ஒரு பவர் பேங்க் ஃபோன். இன்னொன்று 730G, பேக் தென் 7,000 mAh பேட்டரி. அந்த மாதிரி வந்து பேட்டரி லைஃப் S25 இருக்காது. ஸோ அது மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்கும். பரத் கிட்ட இப்போ S25 இருக்கா, இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறான். அல்ட்ராவோட அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, நல்ல டிவைஸ் ப்ரோ. அக்கேஷனலாக வார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. டிபெண்டிங் ஆன் நம்ம மொபைல் டேட்டாவில் அவுட்டோரில் ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது கொஞ்சம் வார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் கேஸ் போட்டுருந்தா அது தெரியாது, பட் வார்ம் ஆகும். நம்ம கேமரா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணால் ஃபோன் ஹீட் ஆகும். எக்ஸ்டென்சிவாக கேமரா யூஸ் பண்ணால் மோஸ்ட் ஃபோன்ஸ் ஹீட் ஆகுது ப்ரோ. மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அதுக்காக வந்து நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உடனே அது வந்துட்டு எப்போ நீ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன், நான் ரொம்ப சூடாகிட்டு நான் கேமரா இப்போ க்ளோஸ் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் ஆகாது. நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். ஆக மொத்தம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து பயங்கரமான பூஸ்ட், காம்பேக்ட்னஸ் எல்லாமே ஒரு செம்ம பூஸ்ட், கேமரா கேப்பபிலிட்டி பூஸ்ட் M51லேருந்து வரும்போது. பேட்டரி மட்டும் தான் இப்போ உங்களுக்கு வந்து டவுன் சைடாக ஃபீல் ஆகும். மற்ற எல்லாமே ஓகே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய். அடுத்த நியூஸ், ஆப்பிள் மேக்புக் ஏர் 13 inch 15 inch வந்து 1,00,000 ரூபாயிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லது தான். ப்ரைஸ் இந்த வாட்டி கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 1,00,000 இருந்தது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ திருப்பியும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1,00,000 ஆயிடுச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து
18 hours பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அது தவிர புது M4 சிப் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே 12 MP சென்டர் ஸ்டேஜ் கேமரா வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஃபேஸ் எங்கே இருந்தாலும் அதை சென்டர் பண்ணி அந்த இதுலலாம் வந்து கொடுத்துரும். ஓகே 16 GB வந்து இப்போ ஸ்டார்டிங்கே வந்து 16 GB கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இப்போ மேக் மினிக்கே அப்படி தான் கொடுத்து வச்சிருக்காங்க 60,000 ரூபாய்க்கு 16/512. அந்த ஆப் எல்லாம் ஆப்பிள் எடிஷன்ஸ் அதுக்காக தான். சரி இப்போ இது என்ன 16/256 16/512 இதுலயும் 512 இல்ல முன்னாடிலாம் 128 இருந்துச்சு ஞாபகம். அது சத்திய சோதனை இல்ல. ஆனா இப்போ 512 கொடுத்திருந்தீங்கன்னா தெறிக்க விட்டுருக்கலாம். ஆனா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க வாங்குவான்ட்டு. நாங்கள் வெயிட் பண்ணுங்க, மார்ச்சில் புது மேக்புக் ஏர் வரும், வெயிட் பண்ணுங்கன்னு. ஸோ இப்போ நிறைய பேர் 2-3 பேர் ஆர்டர் போட்டாங்க. இன்னொருத்தர் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படின்னாரு. 15 இன்ச்சுக்கும் 13க்கும் என்ன வித்தியாசமா? டிஸ்ப்ளே தவிர சைஸும் இதுவும் தான். பேட்டரி கெபாசிட்டி மாறுது, ஆனால் பேட்டரி லைஃப் அதே தான் போட்டுருக்கு. ஓகே ஓகே. ஆனால் சார்ஜர் வந்து கொஞ்சம் இது 35 வாட் சார்ஜர் கிடைக்குது. இதில் வந்து என்ட்ரி லெவலில் வந்து 30 வாட் சார்ஜர் தான். ஆக்சுவலாக என்ட்ரி லெவலில் இந்த 1 lakhல என்னன்னா உங்களுக்கு வந்து கோர் மாறுது. 8 கோர் GPU இருக்கு. ஓகே. மற்ற எல்லாத்துலேயும் வந்து 10 கோர் GPU. சூப்பர். ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ரெசல்யூஷன் மாறுதுல. ஆனால் PPI அப்படியே தான் இருக்கு பாருங்க. பரவாயில்ல குட். ஸோ 16 GB 24 GB இருக்கு, 32 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் இருக்கு, 256/512 இருக்கு, 1 TB 2 TB அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு போட்டு 24 GB RAM 512 GB ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1 லட்சம், 16/512 வந்து 1,19,000 20,000, 24/512 வந்து 1,40,000. ஏன் திடீர்னு ஏதோ ஆகுது, சின்னதாக ஏதோ சின்ன பிரச்சனை உள்ள போர்ட் லெவலில் ஏதாவது போச்சுன்னு முடிஞ்சில்ல, எதையும் மாற்ற முடியாதுல்ல. இப்போ ரேம் இதெல்லாம் எல்லாமே சால்டடுனால இந்த ஒரு பயம் மட்டும் தாங்க இருக்குது. மற்றபடி வந்து மேக்கு வேறு லெவல். ஸோ அது தவிர 15 inch ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1,25,000. அதுக்கப்புறம் 1,45,000 வந்து 16/512 இருக்குது. 24/512 வந்து 1,65,000 இருக்குது. நல்ல ப்ராடக்ட்டுங்க. ஆனால் ஆல்ரெடி ப்ரீ ஆர்டரில் இருக்குது. மார்ச் 12 வந்து சேல் போகுது. மேக்புக்லேயும் ஒரு விஷயம் மட்டும் நான் பார்க்குறேங்க, அப்படியே ஐஃபோனில் பார்க்குற மாதிரியே பேட்டரி ஹெல்த் டிட்டோரியேட் ஆகும். அதே சமயம் சம்டைம்ஸ் பேட்டரி பல்ஜும் ஆகும். உங்களில் யாருக்காவது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 3-4 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிடும். அதுக்கப்புறம் தான் பேட்டரி கொஞ்சம் வேலையை கட்டி விடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்புக் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப காலம் யூஸ் பண்ணிட்டேன் M1 இல்லைன்னா பழைய இன்டெல் மேக் மாற்றலாம் இருக்கேன் அப்படின்றவங்க வந்து இதை அப்டேட் பண்ணலாம். புதுசாக வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்துருக்கு. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அந்த ஸ்கை ப்ளூ. ஸோ இதுதான் ஸ்கை ப்ளூ மாதிரியே இல்லை, ஆனால் கையில் எடுக்கும்போது ஷேட் தெரியும். இருக்கு. நைஸ் ஒன். ஓகே. ஸோ அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம், தீபன் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட பாட் ஓப்போ ஃபைண்ட் X8 for 36K. Along with that we got gift box which had earbuds, super car charger, cable and case. Hope it's value for money அப்படின்னு போட்டுருக்காரு. ஏன் ப்ரோ இவ்வளோ விஷயம் கிடச்சிருச்சுன்னு வேறு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். ஜாலி என்ஜாய் பண்ணுங்க. எங்கே இதெல்லாம் கொடுக்குறாங்க? ஆஃப்லைன் ஸ்டோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆஃப்லைன் ஸ்டோர் எனக்கு தெரிஞ்சு நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. பரவாயில்ல, ஆன்லைனில் எல்லாரும் வாங்குறாங்க, ஆஃப்லைன்லேயே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ காஸ்ட்லியான ஃபோன் வந்து ஆஃப்லைன்லேயும் விற்கிறாங்க. இல்லை இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கே வச்சா. இப்போ ஒரு சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் ஆஃப்லைனில் எப்படி? ஆஃப்லைனில் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். நம்ம வந்து மேபி கொஞ்சம் தெளிவாக இருக்கிறோன்னா எதிர்பார்த்ததை அச்சீவ் பண்ணிட முடியும். இல்லைனா எந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணான்னு போடல. இல்லை மோஸ்ட்டாக எக்ஸ்ப்ளைட் பண்ணதானே வச்சா ட்ரை பண்ணுறாங்க. காலம் கட்டி கிடக்கு அப்படி தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தோம்னா எஸ்கேப் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த அஃபிஷியல் ஸ்டோரு, ஆஃப்லைன் ஸ்டோரு, இந்த ஓப்போ அஃபிஷியல் ஆன்லைன் ஸ்டோரு, இந்த மாதிரி இடத்துல வந்து ஆஃபர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. மற்ற மாதிரி இதை தவிர இன்னும் மேபி அவனோட கமிஷன் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவங்களோட மார்க்கெட் வேற சொல்லுவான், அது இதுன்னு என்னென்ன கதலாமல் போகும். அது கரெக்ட் தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இது. ஸோ அதை தவிர ஆப்பிள் வந்து மேக் ஸ்டூடியோ M3 Ultra M4 Max அப்டேட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது மேக் ஸ்டூடியோ. இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நார்மல் மேக் மினிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது தவிர உங்களுக்கு SD கார்டு ஸ்லாட் இருக்கும். மேக்புக் ஏருக்கும் ப்ரோக்கு என்ன டிஃபரன்ஸோ அதே மாதிரி தான். SD கார்டு ஸ்லாட் அதில் இருக்காது. 32 கோர் CPU 80 கோர் GPU பாருங்க அல்ட்ராவில் M3 அல்ட்ராவில். ஸோ M4 Max M3 Ultra பயங்கரமாக இருக்கு. ஸோ இதில் அல்ட்ரானா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு யூனிஃபைட் மெமரி சைஸும் மாறுது பாருங்க. கோரும் மாறுது, யூனிஃபைட் மெமரி சைஸும் மாறுது, அதுக்கப்புறமா இதுவும் மாறுது.
நியூரல் இன்ஜினோட இதுவும் மாறுது. நம்ம பண்றதெல்லாம் ஒரு வீடியோன்னு அதை இதில் எடிட் பண்ண அப்படி இருக்கும், சும்மா ரெண்டர் போடுறதுக்குலாம். ஸோ இப்படி இது மெயினாக வந்து இந்த கிராஃபிக்ஸு இந்த பண்ணுறவங்க, இந்த பிளெண்டர் ரன் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அதான் ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, ஏதோ கேம் வேற வரப்போதான் மேக்குக்கு, ஏதோ போயிட்டு இருக்கு பார்ப்போம். ஏதோ ஒரு கேம் டெவலப் ஆகிட்டு இருக்கு மேக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேமிங்கும் மேக்குக்கு வந்துருச்சுன்னா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாரும். அப்புறம் இது வந்து M2 Ultra கம்பேர் பண்ணும்போது 2.6 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டரா. ஓகே, 2 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் M2 Ultra, 2.6 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் M1 Ultra அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டைனமிக் கேஷிங், மெஷ் ஷேடிங்கு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ML இன்டகிரேட்டர்ஸு, அதுக்கப்புறமா இந்த மிஷின் லேர்னிங் பேண்ட்வித் மெமரியும் வந்து இதுவாகுது. ஸோ பாருங்கள் 600 பில்லியன் பேராமீட்டர்ஸு டேரெக்டாக வந்து இதில் ரன் பண்ணலாம். அப்போ அந்த இது ரன் பண்ணலாம் DeepSeek 600 மில்லியன் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கே, அதில் பில்லியன்லாமும் இருக்காமா? இல்லை, நிறையா இருக்குது. சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அதை ரன் பண்ணலாம், இதுலேயே ரன் பண்ணலாம் அப்படின்னு போட்டு. இத்தனைக்கும் இது வந்து பவர் எவ்வளோ ட்ரா பண்ணணும்னு பார்த்தா ரொம்ப அன்பிலீவபிளி லோவாக இருக்கும். இந்த ஸ்பெக்கை பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். Thunderbolt 5 கனெக்டிவிட்டியில் வந்து 120 Gbps வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்குது. ஸோ போன அந்த 4 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ M4 Max வெர்ஷன் வந்து 16 கோர் 40 கோர் இதுதான். ஸோ இவங்க வந்து 3.5 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டர் தென் M1 Max Studio அப்படின்னு போடுறாங்க. ஸோ பழைய இன்டெல் பேஸ்டு மேக்கை கம்பேர் பண்ணும்போது 6.1 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டர் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கிளைம்ஸு. மற்றபடி எதுவும் மாறல, வெறும் அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் மாறுது, மற்றெல்லாம் ஒன்று தான். செமையாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸு எவ்வளோ, எங்கே இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ்? எத்தனை லட்சம்? 2,14,900 ஸோ 2.15 lakhs வந்து M4 Maxக்கு, 36 GB 512 GB. இது வந்து 96 GB 1 TB M3 Ultra வந்து 4,30,000. இதே பிசியில் இருந்தால் காசு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இது மெயினாக வந்து ஸ்பேஸ் கம்மியாக எடுக்கும். ஆனால் மனசாட்சியிலடா 96 GB RAM 1 TB ஸ்டோரேஜ், ஆனால் ஸ்பேஸ் கம்மியாக எடுக்கும். பிசியை கம்பேர் பண்ணி இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதில் இல்லையே, விண்டோஸில் எதுவும் ஆல்டர்னேட்டிவ் வந்து அதே மாதிரி சின்ன பாக்ஸில் வந்து இல்லை, இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இவ்வளோ சின்னதாக பண்ண முடியல. இதுக்கப்புறம் ஸ்னாப்டிராகன் அவங்க எதாவது பண்ணாதான் உண்டு. எங்கே பண்ணுறாங்க இவங்க? ஆனால் அதான் இவங்க விண்டோஸ்க்கு இதுக்கும் ஆப்டிமைசேஷனே இவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. வச்சா இவங்க கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்காங்க. அவங்க கேட்சப் பண்ணணும். அந்த M4 வந்துருக்காங்க, இப்போ தான் வந்து பட்ஜெட்டுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்னாப்டிராகன் வராங்க. ஆமாம், இந்த X கரெக்ட் தான். X சீரிஸ் இட் வில் டேக் டைம், கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வேறு நிறைய இருக்குது. ரைட்டு, அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபுமணி இல்லையா? அன்புமணியா? சாரிடா, அபு பக்கராவே மாற்றிருப்பேன் போல அவரை நினைப்பாரு. ஐயோ, அன்புங்கிறத இப்படி படித்து தொலைக்கிறியேன். ரைட்டு, அன்பு ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா 2018 நான் வந்து Asus Zenfone Max Pro M1 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. Android 10க்கு அப்புறம் அப்டேட் தரல. 6 மாதம் பிஃபோர் வரைக்கும் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில் Android 13 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டோரேஜ் நோ லேக் இஷ்யூ எதுவும் இல்லை, நல்லா தான் யூஸ் ஆகுது. பட் இட்ஸ் டைம் டு அப்கிரேட். மை பட்ஜெட் இஸ் 30K. என்ன மொபைல் வாங்கலாம்? iQOO Neo 10R March 11 லான்ச் ஆகுது. நீங்கள் அதை பற்றி வீடியோ போடுவீங்களா? ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. மை அதர் ஆப்ஷன் இஸ் OnePlus 12R ஆர் மோட்டோ ட்ரை பண்ணலாமா? கேமரா டீசெண்டாக இருக்கணும். நான் அதிகமாக யூடியூப் வீடியோ அண்ட் ரீல்ஸ் பார்ப்பேன். 30 to 90 minutes ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணுவேன். நல்ல மொபைலாக சொல்லுங்கள். என்ன சொல்லலாம்டா வச்சா? அவரே வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டாரு, 12R கொடுத்துட்டாரு. iQOO Neo 10R டீசெண்டாக இருக்கணும் கேமரா. அதான் வீடியோ இதெல்லாம் தான் பார்ப்பேங்கிறாரு. கேம் வந்து ஒரு 30 to 90 நிமிஷம் ஆடுவேன்றாரு, ஃப்ரீ ஃபயர் மாதிரி. எனக்கு அப்படின்னா வெயிட் பண்ணி 6400 mAh பேட்டரி Neo 10Rல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஆனால் நிஜமாவே பர்ஃபார்மன்ஸ்னால் 12R தான். பேட்டரி லைஃபும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சா iQOO ஓகே. ஆனால் அந்த ஃபன்டச் ஓஎஸ் மட்டும்தான் யோசிக்க வைக்குது. ஃபன்டச் ஓஎஸ் மொக்கன்னு சொல்ல வரலங்க, ஃபன்டச் ஓஎஸோட கொஞ்சம் இவங்களுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்கும், அதனால மட்டும்தான். சரி, வெயிட் பண்ணுவோம். என்ன கரெக்டு தானே? என்னைக்கு வச்சு Neo 11 அன்றைக்கி தான் ஷாமியும் அவங்களோட இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அன்றைக்கி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ப்ரோ. 12R வந்து இப்போதைக்கு டீல் போயிட்டு தான் இருக்குது. பட் 12Rக்கு சுப்பீரியர், அதுக்கு வந்து நிறைய எட்ஜ் இருக்குது. எந்த விதத்துலனா எனக்கு தெரிஞ்சு iQOO கண்டிப்பாக கொஞ்சம் பில்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. 12R வந்து பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ப்ராசர் 8 Gen 2 வந்துடுது. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்துடும். ப்ளஸ் 8256, அதுலேயும் 8256 மாதிரி சப்போஸ் வருதுன்னே வைப்போம். 8S Gen 3யோட அது 30,000 வருதுன்னா இதுவும் 30,000 இப்போ ரெடியிலே அவைலபிளாக இருக்கிறனால கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. பேட்டரி லைஃப் மட்டும் க்யூரியஸாக பார்த்தா மேபி எனக்கு தெரிஞ்சு iQOO அடிக்கும்னு நினைக்கிறேன். பட் காத்திருந்து பார்க்கலாம். ரைட்டு, அடுத்த நியூஸ்.
ஏசர் இந்தியாவில் திருப்பி வராங்க. இது அந்த இது இருக்குல்ல லைசன்ஸ் எடுத்தாங்கல்ல, ஆமா அவங்க தான் நினைக்கிறேன். இது வச்சா என்ன வச்சா இதெல்லாம் வந்தா யார் வச்சா? இதுதான் இப்போ லிஸ்டிங் ஆயிருக்கு அவங்க வெப்சைட்ல. சரி ஓகே, அவங்க வெப்சைட்ல இதுதான் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஆனால் இது லான்ச் ஆகுமான்னு தெரில. ஹீலியோ P35 அப்போ அதை வச்சு தான் லிஸ்டிங் ஆயிருக்கு அவங்க வெப்சைட்ல. ஜான்வரியே வந்து லிஸ்டிங் போட்டாங்க. ஆனால் அந்த ஃபோன் வருமா இல்லை வேறு ஏதாவது ஃபோன் வருமா அப்படின்னு தெரில. சும்மா லிஸ்டிங் போட்டிருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது புதுசாக நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு தெரில. இந்த ரெண்டெல்லாம் பார்த்தா ஏதோ எய்தர் இது வந்து எப்படி சொல்லலாம்னா, அதான் இந்த முன்னாடி ஜென்ஃபோன் பழைய ஜென்ஃபோனு இவங்கெல்லாம் இருக்குல்ல லெவல், ஒரு 4 வருஷம் முன்னாடி இருக்க ஃபோனை சும்மா தூக்கி இவங்க போட்டு வச்சிருக்காங்களா? அப்பயே வந்து 4G ஃபோனு 15,000 அந்த மாதிரி இது பண்ணியிருக்குல்ல. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வருஷமே வந்து நாங்கள் இந்துக்கள் டெக்னாலஜிஸ் அவங்க தான் வந்து இப்போ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த டிவி, ஓகே, இந்த ஏசர் பியூர் மற்றதெல்லாம் இதுலேயும் ஏசர் பியூர் பிராண்டிங் தான் இருக்குது. ஸோ இவங்க தான் இப்போ வந்து இந்தியாவில் இது பண்ணுறாங்க. ஸோ ஏசர் பிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸு இவங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைஸிங் வந்து 15,000 50,000 வரைக்கும் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனை எப்படியும் 15,000 விற்க முடியாது. ஏன்னா 4G ஃபோனு ஆதி காலத்து இது P35 வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 7,000 அதிகம். யாரும் வாங்க மாட்டாங்க. யார் வாங்குவா உங்களுக்கு? சரி, இதை எடுத்துட்டு எப்படி இவங்க வந்து மார்க்கெட்டுக்குள்ள வராங்கன்னே புரியலையே. இல்லை, அது லிஸ்டிங் ஆயிருக்கு. ஆனால் இதுவான்னு தெரில. சரி, காத்திருந்து பார்க்கலாம். கேட்டால் பில்டப் எப்படி தெரியுமா இருக்கு? நெக்ஸ்ட் ஹரைசானு ஏசரு அப்படின்னு போட்டு ஆஸ்ட்ரோநாட் ஃபோட்டோ போட்டிருக்கு. சரி, சும்மா இது வந்து 5 வருஷம் முன்னாடி ஸ்பேஸில் விட்ட ஃபோனு இப்போ கைக்கு கிடச்சிருக்கு. அதுக்காக லிமிடெட் எடிஷன் அப்படி சொல்லிட்டு P35 ஒரு ஃபோனை கையில் கொடுத்து அனுப்பிட வேண்டியதான். என்னவோ உங்களுக்கு அடுத்த டீசர் வரட்டும் பார்க்கலாம். அது வேறு அமேசானோட தான் பார்ட்டிசிபேட் அங்கே தான் வைக்க போகிறாங்க. அமேசானில் ஞாபகம் இருக்கா வச்சா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தோமே 10R அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடது ஓன் டிவைசஸ். ஏன் நிறுத்தினாங்கன்னு தெரியல, அது வேறு ஒன்று. அடுத்து பூவரசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் சிக் ஆஃப் யூஸிங் FuntageOS. என்னடா போன கமெண்ட்டில் நம்ம வந்து என்ன சொன்னோமோ FuntageOS. I have used 2 mobiles, Vivo Z1 Pro நல்ல ஃபோனு for 4 years and currently using iQOO Z7 for 2 years. I am a hardcore user, not a gamer. I want a good UI mobile, long lasting battery life. Note, I have tried more launchers. அதாவது 10க்கும் மேற்பட்ட லான்ச்சர்ஸ் வேறு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பயும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு போட்டிருக்காரு. ப்ளீஸ் சஜஸ்ட் மீ பியூர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபாரன் பியூர் எக்ஸ்பீரியன்ஸு பட்ஜெட் அண்டர் 35K. எக்ஸ்சேஞ்ச் வந்து Z7 போட போகிறாராம். என்ன பியூர் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீ என்ன வச்சு சொல்லுவேன்? நத்திங். சரி ஓகே, நத்திங் கூட கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு லான்ச்சர்லாம் போட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுவே போக்கோ ரெட்மிலலாம் அப்படின்னா லான்ச்சர் போட்டிங்கன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 பட்டன் நேவிகேஷன் தான் யூஸ் பண்ண முடியும், ஜெஸ்டர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவர் லான்ச்சரும் போட்டு விளையாடுற ஆளு. ரெக்கமெண்ட் பண்ணலாம். மோட்டோவில் 35K அந்த மாதிரி ஒர்த்தான ஃபோனு இல்லை அதுக்கு வந்து நீ சொல்கிற நத்திங் 3 ப்ரோவே போகலாம். அது வந்து பியூர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம் ப்ரோ. அப்புறம் இன்னொன்று இருக்குது, அது கொஞ்சம் கோலராக தான் இருக்கும். அதான் பிக்சல் 8Aன்னு ஒன்று இருக்குது, அதுவும் 35,000 கிடைக்கும். ஸோ அது சார்ஜ் ஏறுறதுக்கு கொஞ்சம் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணணும். நம்மளுக்கு பொறுமை, நம்ம பல்ஸை வந்து அதை அப்பப்போ பார்க்கும் ப்ரோ. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா 8A நல்ல ஃபோன் தான். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஹார்ட்கோர் யூசர் அப்படின்றாரு. ஆனால் கேமர் கிடையாது. கேமர் கிடையாது, ரொம்ப மல்டி டாஸ்கிங் பயங்கரமாக பண்ணுவேன் அப்படின்னு போட்டு ஹீட் ஆச்சுன்னா ஃபோனு என்ன பண்ணுறது? பிக்சல் அந்த அளவுக்கு ஆகலை, ஆனாலும் வந்து இதில் 12-56ங்கிறது வந்து இதுக்கு ஒரு எட்ஜி தான் ப்ரோ. நத்திங் 3A ப்ரோக்கு வந்து அது ஒரு பெரிய எட்ஜி. வேறு யாருமே வந்து இந்த பட்ஜெட்குள்ளார கொஞ்சம் க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா அப்படி சுற்றி இப்படி சுற்றி எப்படி வந்தாலுமே எய்தர் பிக்சல் போனோம் இல்லாட்டி நத்திங் போனோம், அப்படி தான் ஆகிடுச்சு. சாம்சங் கூட அவங்க 1 UIயில் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கை வச்சுட்டாங்க. யோசிக்க தோணுது. கரெக்ட் தான். அப்போ இதுக்குள்ளே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நைஸ். அடுத்தது எல்ஜி சேனல்ஸ். ஸோ எல்ஜி இப்போது நீங்கள் OnePlusலாம் போனீங்கன்னா ஃப்ரீயாக சேனல் டிவி சேனல்ஸ் வந்து லைவ் டிவி அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் போட்டுருவாங்க, யாருக்கூடய பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு ஃப்ரீ சேனல்ஸ் அப்படின்ட்டு. இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் லைவ் டிவின்ட்டு நிறைய நியூஸு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்களெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்து யூடியூப்லாம் போகாமல் இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஆப் வச்சு இது பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ரீடைரக்ட் பண்ணி இங்கே ஓட விட்டுடலாம், இதுக்குள்ளேயே எல்லாம் ஓடும். ஸோ அதை மாதிரி எல்ஜி வந்து இப்போ எல்ஜி சேனல்ஸில் வந்து இப்போ 100+ சேனல்ஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம். ஆடு வரும் ஆனால் ஃப்ரீ பார்க்கலாம். ஸோ இப்போது உங்கள்கிட்ட நிறையா ஓடிடி ஆப்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, உங்களுக்கு லைவ் டிவி சேனல் பார்க்க நியூஸில் அப்டேட்டாக இருக்கணும், மற்ற ஏதாச்சும் இதெல்லாம் கண்டென்ட்லாம் வேணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டு. இது ப்ளே ஸ்டோரில் இருக்கோ? ஆமாம், எல்ஜி டிவிக்கு வந்து இது இருக்கான். ஓ, எல்ஜி டிவியில் மற்ற ஆண்ட்ராய்ட் டிவி கிடையாது? கிடையாது. அவங்களோட வெப்ஓஎஸ் டிவிக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஜி இது எல்லாருக்கும் கொடுங்க.
ஸோ நாங்கள் வந்து யாருமே தராத மாதிரி 100 சேனல்லாம் தரோம் எங்கள் டிவிஸ்க்கு. பரவாயில்ல நைஸ். ஸோ எல்லா இதுவும் இருக்கான். ஸோ கண்டென்ட் வந்து மியூசிக்கு, நியூஸு, கிட்ஸு, லைஃப் ஸ்டைல், இது எப்படி என் டிவியில் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு எடுத்தாங்க. அவங்களோட இது அதுலேயே ஆப் ஸ்டோர் இருக்கான், அதுலேருந்து வந்து சூப்பர் அவங்க டிவி வெப் ஸ்டோர்லேயே இருக்காது. ஆல்ரெடி ப்ரீலோட வரும் நிறைய இது. அப்படி உங்கள் டிவியில் இல்லை அப்படின்னா ஸ்டோரில் போனால் இந்த எல்ஜி சேனல்ஸ்னு போட்டால் இது வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் தேவையில்லை, செட்டப் பாக்ஸ் தேவையில்லை, வெறும் டிவியும் நெட் கனெக்ஷன். ஃபியூச்சரில் ப்ரீமியம் ஆப்ஷன் கொண்டு வருவாங்க போல. ஒரு 100 ரூபா கட்டுங்க ஆட் வராது அப்படின்னு. நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். ஸோ எல்லா லாங்குவேஜுமே இருக்குது, ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மராத்தி, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் இது நல்லா இருக்கு. அதான் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு, அப்புறம் ஒரு ஆப் அதுக்குள்ளே எல்லா ஓடிடி ஆப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. எல்லா கண்டென்ட் எப்பயாவது தானே வருது இந்த மாதிரி. அந்த டோர் ஆப்பா, டிஓஆர் டோர், அவங்க என்ன பண்றாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க தான் அந்த ஆப் லான்ச் பண்ணாங்க. இப்போ அடுத்து வேற ஏதாவது பண்ண போறாங்களாமா? பார்க்கலாம். பாருங்க எல்ஜியோட இந்த டிவி ஆப் அதுக்கு வந்துடும். அதுக்கும் பேசி வாங்கி எக்ஸ்க்ளூசிவ். சரி, இந்த ஃப்ளிப்கார்ட்ல ஏதோ ஒரு டீல்னு ஒன்று ஓடிட்டு இருக்கே, என்ன இது? இவனை யாராலையும் தடுக்க முடியாது. 1 PM அப்படின்னு போட்டு அதே இதை திருப்பி ஏர்லி ஆக்சஸ் டீல். ஐஃபோன் 16 சீரிஸ் 60,000 ஆயிடுச்சா? அப்போ குறைஞ்சிருக்குடா. 16+ இதே தான் ஸ்டார் போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர்ஸ்னா. அது என்னென்னலன்னா கொஞ்சம் கிட்னி வேணும், கொஞ்சம் சட்னி தூக்கணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸ்சேஞ்சு எல்லாம் சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எழுதி வச்சா அந்த ஆஃபர். இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு இருக்கும்? ஐஃபோன் என்னடா இது? 60,000, ஐஃபோன் 15 60,000. என்ன கதை? ஐஃபோன் 13 வந்து பிரைஸ் சொல்ல மாட்டாங்களா? அது வந்து 19,999 ரூபாய்க்கு நம்ம ஆசைப்படலாம், பட் அவங்க தர மாட்டாங்க. சாம்சங் ஆல்ரெடி சங்கூதிட்டு தான் இருப்பாங்க. 40. ஓகே, ஆனால் 256 ஜிபியா அது சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த பிரைஸ்க்கு வந்தது தான். S24 FE 51. ஓகே. S15 A55 வந்து 34. S24 FE 45க்கு வந்தது. இன்னத்தடா ஆஃபர் ஐஃபோனுக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. 60,000க்கு ஐஃபோன் 16, F55, அப்புறம் A15, அப்புறம் S24 வந்து 53, அப்புறம் S24 Ultra அதே தான். அதுலலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஆனால் ஆப்பிளில் நல்லா இருந்தது. ரியல்மி இதை பார்த்தியா? 14 Pro Lite அப்படின்ட்டு 13 Pro Plus இருக்குல்ல, 13 Pro 13 Pro Plus அதே உல்டா பண்ணி 14 Pro Lite அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இவனுக்கு 7th Gen 2 வச்சுட்டு 22,000. அதே தான் போன 13 Pro சீரிஸையே வேறு பேரில் விற்கிறாங்க. ஃபோன் பேரை மட்டும் மாற்றிட்டு இந்த மாடல் நம்பர், இந்த மாடல் நம்பர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. எந்த மாடல் நம்பர் அடிச்சு பார்த்தா அது 13 Proவோட மாடல் நம்பர். அதே லைட் அப்படின்னு 13 Pro Plus வந்து ப்ரோ லைட்டுன்னு வந்து வேலை கம்மியாக. இப்போ தான் 14 Pro Plus வந்துச்சுல, அது யாரும் வாங்க மாட்டாங்களா? அதனால் 14 பேரை மாற்றிட்டா வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் புதுசு. வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்குது அதில்? இவனுக்கு ஃபோன் விற்கிறதே ஒரு ஆஃபர் தான் போல இருக்குது. இப்போ வேறு இந்த இது வேறு 512 GB நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. போக்கோ X7 டீசென்ட்டான ஃபோனு. X7 Pro கொஞ்சம் சப்ஜெக்டிவான ஃபோனு. M7 Pro, அதுக்கப்புறமா M6. போக்கோல ஒரு சாலிடான விஷயம் பார்க்க முடியல. F6 எவ்வளோ வாட்ஸ் இருக்கு? 22 தான் போட்டிருக்கீங்க. பரவாயில்ல, அது ஆல்ரெடி இருக்கிற அதே ஆஃபர் தான். பிக்சல் எங்க? பிக்சல் 9 65. பிக்சல் 9 40,000க்கு வரும். அப்போ நம்ம வாங்கலாங்க. 8A 35. நல்ல டீல் தான். 7A 27. இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். 7 என்ன இறங்கி கீழே இன்னும் வந்திருக்கு 28. அது 27, இது 28. என்னடா 1000 ரூபாய் வித்தியாசமாடா? நம்பர் சீரிஸ்க்கான மரியாதை போச்சுடா. 45. பிக்சல் 8 இதுக்கு முன்னாடி 37, 38க்குலாம் வந்துச்சு. பிக்சல் 7 Pro இருக்கா வச்சு லிஸ்ட்ல? பிக்சல் 7 Pro இல்லையே. அடப்பாயிலா. இல்ல. சரி ஓகே. வேற ஏதாவது நிறைய இருக்கு. ஓப்போ விவோலாம் இருக்கு. மோட்டோ Edge 50 Fusion அதே தான் ஓடிட்டு இருக்கு. 50 Fusion வேற ஒரு கார் இது பேசுறாங்க. இன்னும் இந்த G64லாம் யாரா கேட்டுட்டு இருக்காங்க. G64 வாங்கலாம். ஆனா அதெல்லாம் MediaTek பேஸ்ட் தான். ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். பார்த்து பழகிக்கோங்க அவ்வளவுதான். G35 அதே தான். ஆனால் லான்ச் ப்ரைஸுக்கு வருது. கொஞ்சம் விலை ஏற்றிடுறாங்க லான்ச் ப்ரைஸுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா திருப்பியும் பழைய ப்ரைஸ்க்கே வைக்கிறாங்க. மேபி Edge 50 Ultra இந்த மாதிரி. இது Vivo T3 T4X நல்லது. அல்ட்ரா ஸ்லிம் 6000 mAh. T3 Pro T3 Pro கூட நிறைய பேர் கேட்குறாங்க. அதே தான் ஐக்யூ தானே? அதே T3 Pro ஒரே ஃபோன் தான். T3X T3 Ultra. T3 Ultra யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க? T3 Ultraவா? T3 Ultra வாட்சன் ஒருத்தன் யூஸ் பண்ணா. வந்து 9200 இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் அப்பப்போ அக்னி குழம்பா கக்கும், பார்த்துக்கோங்கன்னு சொன்னான். V40E அது ஒன்லி ஃபார் இலிச்சா வைட 7300 V40
ரைட். ஓப்போ எங்க? ஓய் Reno 12 Pro இருக்கா இன்னும்? நல்ல டிவைஸ். Reno 12 Pro எங்க இருக்கு? F தான் இருக்கு. Reno 12 இருக்கு. Reno 12 Pro இருக்கு 27000 ரூபாய். ஓய் என்ன இது? 27000. Reno 12 வந்து 30000. Reno 12 Pro வந்து 27000. லெஜெண்டரிங்கற நானே. எதுக்கு Reno 12 வாங்கிட்டு Reno 12 Pro வாங்குறோம், செல்ஃபி எடுத்து மாஸ் பண்றோம். நிஜமாவே வந்து அது அன்எக்ஸ்பெக்டட்லி குட் ஃபோனுங்க. எங்க டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஷாக். இப்படி ஒரு ஃபோனா 7300ங்கிறது ஒரு தண்ட கர்மமா இருந்தாலும் 14 Pro Plus 2430. சோ Redmi Note 13 Pro 14 CV அது அந்த பிரைஸ் விட்டு குறையவே இல்ல. அதே தான் இருக்குல. ஆமா. பட் Reno 14C பாருங்க 14C 10000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. அவன் என்ன எல்லா ஆஃபர்ஸ்லயும் 6GB வந்து 128GB வந்து 10000 ரூபாய்க்கு ஆஃபர்ல விக்கிறாங்கன்றான். போக்கோ வந்து இவனையே இது பண்றான். டிசைன் மட்டும் மாத்திட்டு அதே ஃபோன். இவங்க என்ன பண்றாங்க? CMF அதே பிரைஸ். ஃபோன் 1 இதுக்கு முன்னாடி 12499 ரூபாய்க்கு வந்துச்சு. இது 18999 ரூபாய்க்கு வந்துச்சு. 2A plus 21999 ரூபாய்க்கு வந்துச்சு. எல்லாம் 1000 ரூபாய் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ஸ்னாப்டிராகனா? இல்ல அந்த தனி ஒன்னொன்னுக்கும் பேஜா. ஓ நான் கூட ஸ்னாப்டிராகன் இன்ஸ்டாலர் ஃபோன்லாம் விக்கிறீங்களா? ஸ்னாப்டிராகன்ல போனீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ஃபோன்ஸ் இருக்கும். போடு இங்க பாரு இது ஃபோன்டா. இதுதான் வந்து நிரந்தரம். எது வருது போகுதுன்னு எனக்கு தெரியாது. அங்கேயும் ஃபோன் 3 ஆட் தான் வருது. அங்கேயுமா? மீண்டுமா? ரைட். வேற என்ன இருக்கு? டெக்னோ வருது. வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்லிம் ஃபோன் வருதா? ஐடெல் ஃபீச்சர் ஃபோன் வருது. வெயிட் பண்ணிட்டு போறான். இல்ல அந்த டெக்னோ ஸ்லிம் இருந்ததுல சூப்பரா இருந்தது நிஜமாவே. அது வருதா? ஷோகேஸ் மட்டும் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல எப்ப? ஏன்னா அது குவாட் கோட் வேற. சமாளகா இருந்தது பாக்குறதுக்கு. நிஜமாவே டெக்னோ இப்படி ஒரு ஃபோனா? நிஜமா நீதானா அப்படின மாதிரி பண்ணி. இப்போதைக்கு கான்செப்ட் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே சோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு டீல். ஃபியூச்சர்ல பார்க்கலாம் இதெல்லாம் டீல் தானா இல்லையான்றது. ரைட்டுங்க. சோ இதெல்லாம் நம்ம இன்னொரு பதில சந்திப்பா இருக்கோம் சிவரணி. பார்க்கலாம். Do better news and younger heartbeats. Put the facts, put the facts in the technology streets. Vanakam geeks, vanakam. Nan vanamakku naduvilla oru kanakirukku. Smart gadgets and phones mella vanda kirukku. Machi unakku and brand oda pidichirukku. Adu vanda onnu prechana illa talaiva. Tech voice tamil paakava. Innum suda news verum news illa enga heartbeats tala. Put the gadgets, put the facts. பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.